2026 தைப்பொங்கல் எப்போ, என்னைக்கு, எத்தனை மணிக்கு? அன்னைக்கு துவாதசி வேற இருக்கே, எத்தனை மணிக்கு பண்ணணும் தர்ப்பணம், மறுநாள் கண்டுபிடி எப்போ, இதெல்லாம் எப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க. அடியேன் மணப்பாக்கம் ஈவனி கேசவன் ராமானுஜதாசன். இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி சூரிய உதயம் காத்தால ஆன பிற்பாடு 30 நாழிகை 26 வினாடி, அதாவது சாயங்காலம் சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறமா தான் தை பெருக்கம். தர்ப்பணம் எப்போ பண்ணுறது? உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சுட்டா விட்டு தானே பண்ணணும் அப்படின்றத பார்த்தாக்க விம்சதி பரே விம்சதி பூர்வே அப்படின்ற ஒரு வாக்கியத்தோடைய அனுசரிப்பு தட்சிணாயன புண்ணிய காலம் பிறக்கிறதுக்கு 20 நாழிகைக்கு முன்னாடி வரைக்கும் புண்ணிய காலம் இருக்கு. உத்தராயண புண்ணிய காலம் பிறந்து 20 நாழிகை வரைக்கும் புண்ணிய காலம் இருக்கு, அதுக்குள்ள பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே உத்தராயணம் இருக்கும் போது பண்ணணுங்கிறத தான் நீங்க மார்கழி 14 ஜனவரி 2026 காத்தால 6 மணிக்கு சூரிய உதயம் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோமே. சாயங்காலம் 6 மணிக்கு மேல சில வினாடிகள்ல பிறக்கிறது சங்கராந்தி. அப்ப எப்படி பண்றது? 20 நாழிகை அப்படின்னு பார்த்தாக்கா 50 நாழிகைனாக்கா காலங்காத்தால 2, அதாவது நடுராத்திரி 2 மணின்னு ஆயிடுமே. 2 மணிக்கு எப்படி பண்றது? தர்ப்பணம் பண்ணக்கூடாது. ஆகையினால மறுநாள் சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறமா பிறந்துட்டதுனாக்கா யாயா சந்நிஹிதாக நாட்டியாக தாஸ்தாக புண்ணியதமா ஸ்மிருதாகனு வாக்கியம். 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 சூரிய உதயம் ஆன பிற்பாடு எவ்வளவு சீக்கிரம் தர்ப்பணத்தை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தர்ப்பணத்தை பண்ணிடணும். புண்ணியகால தர்ப்பணம். சரி, அன்னைக்கு துவாதசி வேற இருக்கே. அப்ப பாரணை, இந்த தர்ப்பணம் முடிச்சுட்டு பாரணையா பண்ணணும். சரி, துவாதசி பாரணை, இப்போ ஸ்ராத்தங்கள் இதெல்லாமே 12 மணிக்கு மேலே, அதாவது குத்தப்ப காலத்தில் தானே பண்ணணும். அப்படின்னாக்க துவாதசிக்கு மட்டும் விசேஷ விதி. பிரத்யாப்திக ஸ்ராத்தம் வந்தாலே ஒழிய பாக்கி எந்த தர்ப்பணங்கள் திலாஞ்சலியாக பண்ணக்கூடிய தர்ப்பணங்கள் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு பாரணை தான் முக்கியம். அப்போ பாரணைங்கிறது என்னது, எப்போ அப்படின்னு பார்த்தால் நாளைக்கு, அதாவது இந்த 15ஆம் தேதி துவாதசி சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. அதை சின்னாண்டவன் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் எப்படி நிர்வகிச்சிருக்கார் அப்படின்னாக்கா, பாரணதினே துவாதசியா ஆ சாயம் ஸ்திதௌவா கலாமாத்திர துவாதசியா அபாவே வா பாரண பிராத்தரேவ கர்த்தவ்யா. சாயங்காலம் வரைக்கும் துவாதசி இருந்தாலும் சரி, கலா மாத்திரம் கூட இல்லை அப்படின்னா கூட சரி, காத்தாலேயே பண்ணிடணும். பிராத்தரேவ, பிராத்தகாலம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு அப்புறமா 6 நாழிகை வரைக்கும் பிராத்தகாலம்ன்றது பேர், துவாதசி பாரண காலம். அப்போ 15ஆம் தேதி பொங்கல் எப்போ வைக்கிறது? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ராத்தம் எப்படியா இருந்தாலும், திலாஞ்சலியா இருக்கட்டும், ஹோம விதானமா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், தேவதா பூஜைகள் எல்லாமே, அதாவது பகவத் திருவாராதனங்கள் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறமா தான் ஸ்ராத்தம்ங்கிறது. அப்போ கார்த்தாலேயே ஸ்ராத்தத்தை, இந்த உத்தராயண புண்ணிய காலத்தோடைய தர்ப்பணத்தை துவாதசி பாரணைக்கு முன்னாடி பண்ணிடணும். அந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்கு முன்னாடி பகவத் திருவாராதனாதிகளை முடிச்சிடணும். பகவத் திருவாராதனங்களை முடிச்சுடணும்னாக்க பெருமாளுக்கு அம்சம் பண்றதுக்கு பொங்கல் தயாரா இருக்கணும். அப்ப பொங்கல் பானை எப்ப வைக்கிறதுனாக்க காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் பானையை வச்சுட்டு, அதுக்கப்புறமா சந்தி சாவித்திரிகள் எல்லாம் பண்ணிட்டு பொங்கல் பானை எப்படியும் ஸ்திரீகள் வைக்க போறா. ஸ்திரீகள் வச்சுட்டு, ஸ்திரீகள் இல்லை நான் பிரம்மச்சாரி இல்லை ஆண்டியா வெளியூர்ல இருக்கா இவா, அதெல்லாம் அடுத்தது ஸ்பெஷல் கேஸ். பொதுவாக சொல்றேன், ஸ்திரீகள் பொங்கல் பானை வைக்க போறா. அந்த சமயத்தில் நாம் சந்தியாவந்தனாதிகள் இத்தியாதி எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அப்போ காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா, இங்கே அதே சின்னாண்டவன் சுவாமி எப்படி கொடுத்துருக்காருனாக்கா, பாரண தினேஷோ பிரதம த்விதீய திருத்தீய கால கர்த்தவ்யா, இது எல்லாத்தையுமே பிராத்தரேவ குறியாத்துன்னு கொடுத்துட்டார். காத்தாலேயே பண்ணிடணும். இது பண்ணிட்டு சந்தியாவந்தனாதிகளை பண்ணிட்டு பெருமாள் திருவாராதனங்களை பண்ணிட்டு தர்ப்பணத்தை பண்ணிட்டு பாரணையை பண்ணணும். அப்போ காத்தால 6 மணிக்கு முன்னாடி நம்ம பொங்கப்பானை வைக்கிறது தானே பெற்றோம். ஆகையினால பொங்கப்பானை சமயம் காத்தால சீக்கிரமாக இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
ஆற்றுல தர்ப்பணம் பண்ணக்கூடிய பிரசன்ஸை உள்ளவாள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருவாராதனம் பண்ணிடுவார்கள். அதுக்கு முன்னாடி பொங்கப்பானை வச்சிடணும். அதுக்கு அப்புறமா பாரணையை பண்ணணும். இதுதான் விதி. அதாவது சுலபமாக சொல்ல போனாக்க காற்றால எழுந்துக்கிறது, நித்தியபடி காரியங்கள் எல்லாம் முடிச்சுக்க வேண்டியது, சந்தியாவந்தனத்தை பண்ணிட வேண்டியது, சமிதாதானமோ உபாசனமோ என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிக்க வேண்டியது. பொங்கல் பானை ஸ்திரீகள் வைக்க போகிறா. அந்த சமயத்தில் பெருமாள் உபாதானாதிகள் திருவாராதனம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தர்ப்பணத்தை பண்ணிடணும், பாரணைக்கு தயாராகிடணும். இதுதான் நாளைய விதி. மேற்கொண்டு அவாவா ஆச்சாரியால் என்னென்ன சமயங்களை நிர்வகித்து சொல்லியிருக்காளோ ஆச்சாரியால் என்ன சொல்கிறாளோ அதன் பிரகாரம் போகும். அடுத்தது கனு வைக்கிறது, மறுநாள் சுபஹோரையை பார்த்து வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பொதுவாக சொல்லப்போனால் ராகுகாலம் யமகண்டம் இல்லாமல் கணுக்குடி வைக்கிறவா வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்கா அடியன் மனப்பாக்கம் ஈழி கேசவன் வாத்தியார் கீழே தெரிகிற நம்பரில் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். தாசன்.